அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன்னுடைய ஆட்சிக்காக உலகம் உன்னை அழைக்கையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுப்பதே என்று பரதனை மக்கள் யாவரும் கேட்டார். பாடல் எண் 1013. அன்பரசே ஆண்டிந்த அகிலமெல்லாம் ஒளிர்வோனே, நின் அரசு ஏற்றிடன்றே நிலம் உன்னை விழிக்கையிலே இன்பரசு கொள்ளாமல் இருக்கின்ற நிலையேனோ, முன்பரசு செய் முன்னோர் முறை ஏற்கா பிழை ஏனோ. இதுவே 1013வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பரசே ஆண்டிந்த அகிலமெல்லாம் ஒளிர்வோனே என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, நீ அன்பு மிகுந்தவன். உன்னுடைய அன்பினால் இந்த உலகம் எங்கும் அரசாட்சி செய்யக்கூடிய வல்லமை மிக்கவன். அவ்வாறு அன்பினால் அரசாட்சி செய்யக்கூடிய பெரும் உள்ளம் கொண்டவனாக, பேருள்ளம் கொண்டவனாக, அன்பினால் இந்த உலகையே ஆளக்கூடிய வல்லமை மிகுந்த கதிரவனின் ஒளியை போன்றவே, அந்த கதிரவனின் ஒளியை போல் வல்லமை மிகுந்த ஒளியாக நீயும் ஒளிர்கின்றாய். அத்தகைய உயர்ந்த தன்மை கொண்டவனே, நின் அரசு ஏற்றிடன்றே நிலம் உன்னை விழிக்கையிலே உன்னுடைய அரசாட்சியை ஏற்றுக்கொள்வாய். உனக்கு உரிமை உடையதாகிய இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் என்று இந்த நாடு உன்னை அழைத்து உன்னிடம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு உன்னிடம் வேண்டுகோள் வைத்த பின்னும் கூட நீயே இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவன், பெரும் அன்புடையவன் என்பதால் உனக்கே அந்த நாடாளும் பொறுப்பு தகுதி யாவும் இருக்கிறது என்று இந்த உலகம் உன்னை விரும்பி அழைத்தும் கூட இன்பரசு கொள்ளாமல் இருக்கின்ற நிலையேனோ, இன்பத்தை தரக்கூடிய அந்த அரசாட்சியை உனக்கு மட்டுமல்ல, நீ அரசாட்சி செய்வதால் இந்த கோசல நாட்டு மக்களுக்கும் அது பெரும் இன்பமாக தரக்கூடிய, இன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பதால் அந்த இன்பத்தை தரக்கூடிய அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நிலை எதற்காக? முன்பரசு செய் முன்னோர் முறை ஏற்கா பிழை ஏனோ. முன்னாளிலே இந்த கோசல நாட்டை ஆண்டு வந்த உன்னுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த வழிமுறையை, நாட்டை ஆளும் பொறுப்பானது வாரிசுகளுக்கே உரியது என்று உன்னுடைய முன்னோர் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த வழிமுறையை நீயும் கூட ஏற்காமல் பிழை செய்வது எதற்காக என்று அந்த மக்கள் யாவரும் அன்போடு பரதனிடம் கேட்டனர். இதுவே 1013வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1014வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.